ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். நாங்கள் இன்றைக்கி திருப்பூரில் இருக்க கொங்கணகிரி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock சம்திங் நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஸோ ஃபுல் கூட்டமாக இருந்ததுங்க. இன்றைக்கி கிருத்திகைனால் முருகர் கோயிலில் ஃபுல் கூட்டமாக இருந்தது. நாங்கள் மேக்ஸிமம் 1 hour கிட்ட க்யூவில் வெயிட் பண்ணோங்க. நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்க டைமில் என்னுடைய 2 பாப்பாங்களும் ஜாலியாக பக்கத்தில் இருக்க அரச மரத்துக்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க முருகருக்கு கந்த பெருமான் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க. இந்த கோயில் வந்துட்டு கந்த பெருமான் திருக்கோயில் தாங்க. கொங்கணகிரி முருகர் கோயிலுன்னு சொல்லுவாங்க. இது திருப்பூரில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில். இந்த கோயிலில் முருகர் வந்து வள்ளி தேவானையுடன் காட்சி கொடுப்பாருங்க. நாங்கள் ஒரு வழியாக கியூவில் நின்று சாமி தரிசனம் நல்லா பார்த்தோங்க. இங்கே கட்டண சீட்டு விபரம் கொடுத்துருக்கோம். நாங்கள் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுன்னே தலை விரிச்ச மரம் இங்கே இருக்குங்க. இது வந்துட்டு வக்கனி மரம். இங்கே இருக்க தலை விரிச்ச மரம் வந்து வக்கனி மரம்ங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே சாமியை கும்பிட்டுட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் விநாயகர் சன்னதி இருக்குங்க. அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலை வலம் வந்துட்டுருந்தோங்க. ஸோ இங்கே வந்து நவகிரகம் வந்துட்டு ஸ்பெஷலுங்க. இங்கே ஒவ்வொரு நவகிரகமும் அதனுடைய துணைவியாருடன் காட்சி கொடுப்பாருங்க. அது வந்து இந்த கோயிலில் ஸ்பெஷலுங்க. கந்த பெருமான் திருக்கோயிலோட கால பூஜை விபரங்க இது. 6 மணிக்கு காலையில் சாமி கோயில் திறந்துடுவாங்க. இது வந்து கோயிலை சுற்றி கிரிவலம் மாதிரிங்க. கோயிலை சுற்றி நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்ருந்தோம். இங்கே பிரசாதம் சுண்டல் புளியோதரை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த முருகருக்கு